ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைரிஸ் ஆஃப் சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எப்படி அசென்ச்சரில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எண்டிங் இல்லை, அது கூட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டோரியில் இது வந்து ஆக்சுவலாக என் லைஃப் நடந்தது ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 2014 to 2018 பேட்ச்சு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் தான் படித்தேன். அங்கே வந்துட்டு கேம்பஸ்க்கு நிறைய கம்பெனி வந்தது. ஆனால் நான் பிளேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆக்சென்ச்சரில் தான். ஆக்சென்ச்சரில் மட்டும் தான் பிளேஸ் ஆனேன். எப்படி வந்து முன்னாடி ஆக்சுவலாக 2018 வந்து எப்படி ரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட், செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜிடி மாதிரி இருக்கும். ஒருத்தர் வருவார், அதாவது ஒரு இன்டர்வியூவருக்கு சுற்றி ஒரு 5 பேரை வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. பேசிக்கலி ஒரு ஜிடி மாதிரி இருக்கும். ஜிடினே சொல்ல முடியாது, பட் அவங்க வந்து 1 to 1 பேசுவாங்க. பட் 1 to 1 பேசுறதுக்கு அதெல்லாம் பல்க் ஹையரிங் இல்லையா, அவ்வளோ டைம் அவங்களுக்கு இருக்காது. அதனால 5 பேரை சுற்றி உட்கார வச்சு அப்படியே 1 to 1 முடிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 ரவுண்ட்ஸ் தான் இருந்தது எங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூடுக்கு நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்து நல்லா ஆப்டிடியூட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு, அதில் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஒரு 5 பேர் எல்லாரும் சேர்ந்து போனோம். அதாவது ஒரு இன்டர்வியூ இருப்பாங்க, சுற்றி 5 பேர் உட்காந்துருப்போம். அவர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். பட் அதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கேட்கல. ஃபைனல் இயர் அப்போ பண்ணிட்டு இருந்ததுனால என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆன்சர் பண்ணோம். அதாவது அவங்க ஒரு 10 மினிட்ஸ் தான், அதாவது அந்த 5 பேருக்கும் சேர்த்தே 15 to 20 மினிட்ஸ் தான் அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறப்போ நம்ம அந்த ஒரு 5 to 5 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடணும். அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, அவங்க கேட்ட அந்த ஃபைனல் இயர்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப நான் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் இயர்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அதை நம்ம தான் பண்றோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபுல் டெப்தா தெரிஞ்சிருந்தா அதை வந்து அவங்க கேட்குறப்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி நான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு குரூப்லாம் வச்சிருப்பாங்க காலேஜில். அதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி நான் இந்த குரூப்பில் இருக்கேன், நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணேன், கார்டனிங் பண்ணேன், பீச்சை போய் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாமே அதாவது நான் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஆக்சுவலாக ரிட்டர்ன் வந்து எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க, விட்ட 5th ஸ்டாண்டர்டில் டிராயிங் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கினதான் சொல்லியிருப்போம் போல அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்தது. அதாவது 5 பேர்ல 2 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்று, இன்னொருத்தி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மந்த்ல காலேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மந்த் ஆன் மந்த் பேட்சாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல என் நேம் வரல, கூப்பிடல அவங்க. அப்புறம் ஜூன்ல பார்த்தேன், ஜூலைலையும் பார்த்தேன், அப்பயும் கூப்பிடல. என்னடா இது, யூஸ்வலாக வந்து ஆஃப் லெட்டர் தருவாங்க, ஆனால் கால் லெட்டர் தர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸ் ஐட்டம் போல இருக்கு நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா மேல காலேஜ் முடிச்சோடனே ஒரு 1 மந்த் நல்லா இருக்கும் வீட்டில் இருக்க. அதுக்கப்புறம் போறவங்க வரவங்க எல்லாம் வந்து என்னம்மா பிளேஸ் ஆனேன்னு சொன்னா இன்னும் இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் வந்து ஐயோ கூப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வேண்டிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா கூப்பிட்டுட்டாங்க. எப்போ கூப்பிட்டாங்கன்னா ஆகஸ்ட் பேட்ச்ல தான் கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தாங்க. எங்கே போட்டாங்கன்னா நான் ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் சென்னை, பெங்களூர், அப்புறம் 3 இடம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணாமல் செகண்ட் ப்ரிஃபரன்ஸை எடுத்து பெங்களூர்ல எனக்கு வந்து போட்டுட்டாங்க. ஸோ அங்கே ஊர் மொழியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் காலேஜ் வந்து 5 பேர் போனோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, 200 300 பேரோ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 5 பேர் தெரிஞ்சவங்களே வந்து பெங்களூர் போயிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 15 days அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த அக்காமடேஷன்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து லஞ்சுக்கு பஃபேலாம் இருக்கும். அந்த ஹோட்டலுமே, அதாவது அக்காமடேஷன் தங்கின ஹோட்டலுமே 3 ஸ்டாரோ 4 ஸ்டார் ஹோட்டலோ, அதுக்கப்புறம் லஞ்சு கொடுத்த ஹோட்டலுமே வந்து அதுவுமே 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ அப்போதான் எல்லாம் பார்த்தேன்னா அப்படியே சூப்பராக இருந்தது. சரி பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும் போல ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து எப்படியாச்சும் இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு டீம் அவுட்டிங் அப்படிலாம் வந்துட்டு அப்போ சீனியர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டீம் அவுட்டிங் இந்த ரிசார்ட்டுக்கு கூட்டு போவாங்க, இங்கே கூட்டு போவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா, அதனால பல பேரோட கனவு மாதிரி நம்மளும் எப்படியாவது உள்ள போய் நுழைஞ்சிடணும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு தான் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, பேட்சாக ஸ்பிட் பண்ணாங்க. ஒன்று வந்து .NET பேட்ச், இன்னொன்று வந்து ஜாவா பேட்ச், இன்னொன்று வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பேட்ச், அந்த மாதிரி நிறைய பேட்சஸ் ஸ்பிட் பண்ணாங்க. அதில் என்னைய வந்து அவங்களாவே தூக்கி .NETல போட்டாங்க. ஸோ C#ம் .NETம் கற்றுக்கணும்.
ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கும்பலாக வச்சு C++, C# அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ சொல்லி தந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இந்த ட்ரைனிங், அதாவது பேஸ் லெவல் ட்ரைனிங், இதை வந்து முடிச்சிட்டேன் நான். அதில் வந்து ஏன்னா MCQ டெஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு படிச்சு அதை வந்து கிளியர் பண்ணியாச்சு MCQ டெஸ்ட். செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லெவல் ட்ரைனிங். ஸ்ட்ரீம்னா வந்து நம்மள எந்த ஸ்ட்ரீம்ல போட்டாங்களோ அதை வந்து சொல்லி கொடுத்து அதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வச்சு அப்புறம் MCQ டெஸ்ட் வச்சு அதுல கிளியர் பண்ணாதான் உள்ளே எடுப்பாங்க. அதுல என்ன ஆச்சு, MCQ டெஸ்ட்டும் நாங்க எப்படியோ கிளியர் பண்ணிட்டோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஹேண்ட்ஸ் ஆன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூருமே ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. சில பேர் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மீறி காப்பி அடிச்சு கூட பாஸ் பண்ணிட்டாங்க, எப்படியோ அவுட்புட் வர வச்சுட்டாங்க. ஹேண்ட்ஸ் ஆனுக்கு நான் வந்து உட்காந்து எனக்கு வந்து ரிசல்ட்டே வரல, அவுட்புட்டே வரல. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிலாம் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவுட்புட்டே வரல. அப்புறம் கடைசியில வந்து ஃபெயில்னு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மந்த் பேசிக் ட்ரைனிங் ஓரளவுக்கு புரிஞ்சுது. செகண்ட் மந்த்ல ஸ்ட்ரீம் லெவல் ட்ரைனிங் கொடுக்குறப்ப எல்லாரையும் ஒன்னா போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து அவ்வளவா புரியவும் இல்லை. எனக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா கிடைச்சது அசென்சர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபெயில் ஆக்கிட்டாங்களா. ஃபெயில் ஆக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான், ரீடெஸ்ட் 1, ரீடெஸ்ட் 2. இது ரெண்டுல வந்து கிளியர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களாவே வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான், நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என் ஸ்கூல்மேட்லாம் கூட வந்து வெளில போயிட்டாங்க. அதாவது எனக்கு முன்னாடி பேட்ச்ல போய் அட்டன் பண்ணவங்க இந்த 2 டெஸ்ட்டுமே ஃபெயில் ஆகி வீட்டுக்கு கிளம்பி போறது இல்லாம நான் பார்த்து நான்லாம் பயந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, நான் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என் கூட ஒருத்தவங்க வந்து, எனக்கு அப்ப தெரியாது, ஸ்கூல்மேட்டோ காலேஜ்மேட்டோ இல்லை, அங்க போய் ட்ரைனிங்ல கிடைச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, நான் வேணா அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னான். அப்புறம் வந்து பார்த்தா அது அவங்க வீடு கூட இல்லை, அது அவங்க மாமாவோட வீடு. அங்க வந்துட்டு என்ன வச்சு ஒரு 3 days உட்கார வச்சு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா. எனக்கு முன்னாடியே சுத்தமா புரியல. அவன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அதை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா வீடா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம போய் தங்கிருக்கலாம். அதுவே அவங்க மாமா வீடு, அவளே கெஸ்ட், நம்ம அதுக்கு மேல போயிருக்கோமே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் அனீசியாலாம் இருந்தது. ஆனா அவங்க அத்தை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ கண்டிப்பா பாஸ் ஆகணும், பாஸ் ஆகுற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், நீ வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை விடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் வெளியில ஹாஸ்டல்ல தங்கினேன். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு சொல்லியும் கொடுத்து அங்க வந்துட்டு ஒரு 3 to 4 days இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டேன். அவளும் சொல்லி கொடுத்தா, நானும் நல்லா படிச்சேன். அதுக்கப்புறம் நானும் ஹாஸ்டல் கிளம்பி போயிட்டேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ரீடெஸ்ட் 1ன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப வந்து நம்ம வந்து அப்பியர் ஆகும் ரீடெஸ்ட் 1க்கு. அந்த ஹால்லயே ஒரு 10 பேர் கிட்டதான் ஃபெயில் ஆயிருந்தோம். எல்லாருமே போயிட்டோம் ரீடெஸ்ட் 1க்கு. அப்போ எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு இல்லையா. சோ அவங்க வந்து கஷ்டமான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது ரீடெஸ்ட் 1க்கு கொஞ்சம் ஈஸியா கூட கேட்டிருக்கலாம், இல்லன்னு வந்து கஷ்டமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவுட்புட் எடுத்துட்டேன், அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் டெஸ்ட். ஸோ நான் வந்து கோடிங்கும் போட்டு அவுட்புட்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப இன்செக்யூர்ட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு தூரம் வந்து அதாவது கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்செக்யூரிட்டி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே எனக்கு முன்னாடியில இருந்து ரொம்ப பழக்கம் இல்லை, சும்மா ஒரே ட்ரைனிங் ஒரே ஹால் அப்படிங்கிறதுனால பேசியிருக்கோம் வச்சிருக்கோம், அதெல்லாம் தான். ஸோ அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுக்கவும் எனக்கும் வந்துட்டு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அந்த ஹால்லயே ஃபர்ஸ்ட் முடிச்சது நான் தான் ஆக்சுவலா. அது ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. எப்படி இருந்தோ நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஓகே ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு 2018ல நடந்தது. இப்போ என்ன நம்ம 2026ல இருக்கோம். எனக்குமே அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாவே ஐடில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அக்சென்சர் போனேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காக்னிசன், இது வந்து என்னோட செகண்ட் கம்பெனி. இப்போ நான் ஒர்க் பண்றது வந்து காக்னிசன்ல டெவலப்பரா இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 8 years போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு நான் வந்துட்டு ஃபெயில் ஆகலை அப்படின்னா இன்ன வரைக்குமே எனக்கு வந்து ஒழுங்கா தெரிஞ்சிருக்காது கோடிங். நான் சும்மா வந்து ஏனோ தானோ தட்டிட்டு என்ன வருதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் இப்போ நீங்க வெல் வர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா என்னோட டொமைன்ல ஓகே, ஐ கேன் சர்வைவ், ஐ கேன் கிவ் மை பெஸ்ட். ஸோ ஆனா இதுல இருந்து நான் என்ன டேக் அவே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் ஒரு கோட் படிச்சேன் ரீசெண்டா, ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபெயில் ஆயிட்டோமே, இந்த மாதிரி நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப கரெக்டா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணவும் முன்னாடி வந்தாங்க. அந்த மாதிரி யூனிவர்ஸ் வில் சென்ட் சம்படி யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவோ எதுக்காகவோ இருக்கலாம். ஸோ அதனால
ஃபெயிலியர் வந்துட்டு அதுக்கப்புறம் துவண்டு போகாம அதை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மேல மேல நீங்க போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோட டேக்அவே. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.